ராம் சீதா சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்துச்சுன்னே சொல்லலாம். எபிசோடு செம பரபரப்பாக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கல்பனாவை அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சீதா செம மாசாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கல்பனா வந்து வயிற்று வலியில் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சீதாவோட அம்மா வந்து கை வைத்தியன்னு சொல்லிட்டு மோரில் வந்து காய்ச்சின கரண்டி எடுத்து வச்சுட்டு இதை கொடுக்குறாங்க. என்ன கை வைத்தியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா செல்வி வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி சில்லற வேலை எல்லாம் மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கடையை வச்சுட்டு பொழைச்சிப்பேன், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் அப்புறமா கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே கிளம்புறாங்க. சீதா வந்து அந்த கிளாஸை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ரூமுக்கு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து சீதாவை இந்த மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாலேன்னு அந்த எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்க. சீதா கேட்டுடுறாங்க. கேட்ட வேகத்துக்கு அந்த டம்ளரை கீழே போட்டுட்டு, என்கிட்ட நீங்கள் வசமாக சிக்குனீங்கடி, இதோ வரேன் இரு, இனிமேல் நீங்கள் இந்த ஜென்மத்தில் தப்பிக்க முடியாது என்கிட்டன்ட்டு சீதா ஆவேசமாக சாரியை வந்து இடுப்பில் சொருவிட்டு மகா வச்சுருப்பாங்கள்ல அந்த நீளமான கையில் ஒரு பொருள் எடுப்பாங்களே அந்த டுமில் அதை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு கையில் வச்சுட்டு அர்ச்சனா பார்த்து காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா அர்ச்சனா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. வாடி கல்பனா, மரியாதையாக உன்னை சும்மா விட மாட்டேன், எங்கடி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த நீளமான பொருளை டுமில் பொருளை எடுத்துகிட்டு வராங்க. வீடு ஃபுல்லாக வந்து சுற்றி ஓடுறாங்க. ஓடணும் வேகத்துக்கு வந்து எங்கடி தப்பிச்சு ஓட பார்க்குற, என்ன தைரியம் இருந்தால் என்னை இந்த மாதிரி பண்ண பார்த்துருப்பேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை நான் இன்றைக்கி தூக்குறேன்னா இல்லையான்னு பாரு, இன்னியோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்துட்டு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ காப்பாற்றுங்கன்னு மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் வந்து சீதா பைத்தியமாடி, நீ உனக்கு ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் முடியாது, இவளை இன்றைக்கி முடிவு கட்டாமல் நான் விடமாட்டேன்னொன்னே சீதாவோட அம்மா வந்து, இங்கே பாரு சீதா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேன், நான் கோவமாக இருக்கேன்னு தெரியுதுல, நான் கோவமாக இருந்தால் ஏதாவது காரணம் இல்லாமல் இருப்பேனா, இவன் என்ன பண்ணி வச்சுருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து துரை வந்து போய் பின்னாடி வந்து காப்பாற்றுறாங்க கல்பனாவை. சீதா அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத அப்படின்ட்டு மீராவும் பக்கத்தில் வந்து மீரா ஹஸ்பண்டும் வந்து தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் வந்து சீதா கண்ட்ரோல்லே இல்லை. செம கோவத்தில் வந்து மறுபடியும் இருக்கிற எல்லா இடத்துலையும் சைடில் வந்து டுமில்னு பண்ணுறாங்க. பண்ணோன்னே மகா வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஏன் இவ்வளோ அவசரமாக பண்ணுற அப்படின்னோடனே மகா பக்கம் டக்குன்னு திருப்பிடுறாங்க. திருப்பினோன்னு, ஐயோ என்னைய விடு, நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே மகாவும் அமைதியாகிடுறான். என்ன இப்போ இவ்வளோ கோவமாக இருக்காள் அப்படின்னோடனே, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னோடனே அர்ச்சனா வந்து, என்ன நினச்சிட்டு இருக்க, நாங்களாம் எதுவும் செய்யலை, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்னோடனே அர்ச்சனா பக்கம் இந்த பக்கம் மறுபடியும் காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா, சொல்லிடலாமா அப்படின்ட்டு கல்பனா கிட்ட கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து, எதுவும் அவசரப்பட்டு உளறிடாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சொன்னேன்னா உன்னை நான் தொலைச்சி அப்படின்னோடனே, ஓ சொல்ல மாட்டேங்களா, என்னங்கடி ரெண்டு பேரும் கண்ணுலேயே ஜாட பாசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்வண்டுங்க பின்னாடி வந்து திருப்பின வேகத்துக்கு வந்து அலறிடுறாங்க அவங்க. இங்கே பாருங்கள், சாப்பாட்டில் வந்து கலந்தது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் தான், எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த குண்டு கத்திரிக்காவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எல்லா உண்மையும் போட்டு உடச்சோன்னே, அடி பாவிங்களா இப்படியா பண்ணி முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் சீதா வந்து கையில் அந்த டுமில் பொருளை கீழே போட்டுட்டு அர்ச்சனா வந்து தடுக்க பார்க்குறாங்க. அர்ச்சனாவை தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்ட வேகத்துக்கு கரெக்டாக கல்பனாவை வந்து தரன்னு பேக்கோடு எடுத்துகிட்டு வீட்டை விட்டு இழுத்துட்டு வராங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் கேட்காம ஒரே பிடிச்சா வெளியில் தள்ளி விட்டுறாங்க பேக்கோட சேர்த்து. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, என்னது மரியாதை அவ்வளோதான் சொல்லுவேன், இல்லைனா வந்து போலீஸ் கூப்பிட்டு ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வீட்டை விட்டு என்னை வெளில போக சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டோன்னா அர்ச்சனா வந்து, ஓ உனக்கும் கையில் அடி விழும், தேவையில்லாமல் பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அடிச்சிருவியா, முடிஞ்ச என் கல்பனா மேலே கை வச்சு பாரு, என் தங்கச்சி மேலேன்னொன்னே பலாருன்னு சீதா ஒரு அரைகிறாங்க. அரைஞ்சோன்னே வந்து கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு, ஏய் அவ்வளோதான் தொலைச்சி யாருக்கிட்ட வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதே விஷயத்தை இப்போ வீட்டை விட்டு போக முடியாது, அதை தடுக்க உனக்கு ரைட்ஸ் கிடையாது, என்ன மகா தான் சொல்லணுமா, என்ன நான் சொல்லக்கூடாதா, என்ன இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நம்ம பாஸ்கிட்ட பேசிடுவேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கையை அழிக்கலான்னு பார்க்குறீங்களா, எக்காரணம் கொண்டு நடக்காது, மரியாதை வீட்டை விட்டு போடி அப்படின்னு கல்பனாவை துரத்துறாங்க. மகா வந்து, என்ன மகா அவள் போகக்கூடாது, நம்ம செய்யாத தப்பி அவள் பண்ணிட்டா, எப்படியாவது நீ தடுத்து நிறுத்தப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா, இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போலீஸை கூப்பிடுவான்னு சேதுராமனும் சேர்ந்து சொல்கிற ஆரம்பிச்சோன்னு பயந்துடுறாங்க. வேணாம் சீதா முடிவெடுத்து இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, தப்போ சரியோ எல்லாமே இந்த மகா தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மகா வந்து கல்பனாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ வீட்டை விட்டு வெளில போயிடு, இனிமேல் உங்களுக்கு இந்த வீட்லேயும் இந்த குடும்பத்துலேயும் இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வீட்டை விட்டு வெளில போகணுமா, அதை நான் என்ன ஒன்றுமா என் அக்கா மாதிரி அர்ச்சனா மாதிரி உனக்கு கூலை கும்பிடு போட்டுக்கிட்டு இருப்பேன்னு வச்சியா, கல்பனா
தெரிஞ்சு பேசுக, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் மகா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறத விடையா நான் பண்ண போகிறேன் அதிகமாக, உன்னை தொலைச்சி எடுக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சவால் விடுறாங்க. இந்த சவால் விடுறதில்ல வேலையெல்லாம் இருக்கட்டும், வேறு எங்கேயாவது போய் வச்சுக்க, முன்னாடி மூஞ்சியில் முழிக்காத அப்படின்னு பேகை மறுபடியும் சீதா வந்து தூக்கி போட்டு வெளில பொடி அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து போக முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னதுக்கு பலாரன்னு அடிக்க வராங்க. சீதா மறுபடியும் கரெக்டாக வந்து கையை பிடிக்கிறாங்க. ஏதோ தெரியாமல் இருக்கப்போ ஒரு தடவை கைப்பற்றுச்சுன்னா உன்னை சும்மா விட்டுறேனா, உன்னை வந்து அழிக்காமல் விட மாட்டேன்டி சீதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்லோ மோஷனில் வந்து பேக் எடுத்துகிட்டு சவால் விட்டுட்டு கிளம்புறாங்க. அதோட இந்த சீதா திரும்பி பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோடு பரபரப்பாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் டிவியில் பாருங்கள்.